எபிசோட் 12 ஃபாலன் ஸ்விம்மிங் பூல். அபி அங்கு வருவான் என்று வாட்ச்மேன் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை. அவன் மட்டும் வந்திருந்தால் கூட ஏதாவது சொல்லி சமாளித்திருக்கலாம். ஆனால் அவனுடன் சேர்ந்து அவனுடைய நண்பர்களும் வந்திருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் கதவை திறந்துவிட்டார். உள்ளே இருவர் இருப்பது தெரிந்தால் நித்தம் தன்னுடைய வேலை போய்விடும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். பயத்தில் முகமெல்லாம் வேர்த்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏதோ ஒரு தைரியத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? அபி, உன்கிட்ட இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லயே இதுதான் என்னோட ஃபேவரட். இங்க இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் இனிமேல் இங்கே தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாம், என்னால் வீட்டில் அவங்க பண்ணுற ப்ரெஷரை தாங்க முடியல. அதனால் இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறேன். நண்பர்களுக்கும் அவன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்கள் தெரிந்ததால் பெரிதாக அவனிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. சரி, பார்த்து கொள்ளலாம் விடு என்று சொல்லி அவனை சமாதானம் செய்து உள்ளே அழைத்து வந்தார்கள். அனைவரும் அவர்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடன் கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழையும் போது உள்ளே சத்தமாக பாட்டு கேட்கும் சத்தம் கேட்டது. அபி, உன்னோட இந்த கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப நாளா பூட்டி இருக்குன்னு தானே சொன்ன. ஆனா இந்த பாட்டு சத்தம்... அந்த சத்தம் தாராவிற்கு மட்டும் கேட்கவில்லை. அங்கிருந்த அனைவருக்கும் அது கேட்டது. அனைவரும் உள்ளே யார் இருக்கிறார்கள் என்று எட்டி பார்க்க அங்கு டிவியில் ஒரு டிஸ்கோ பாடலை ஓடவிட்டபடி ஹாலில் இருந்த சோஃபாவில் கையும் காலையும் அசைத்து கொண்டு மினி அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் நண்பர்களின் முகம் மாறியது. இவள் எப்படி இங்கே என்று யோசித்தார்கள். மினி அடுத்த சேனலை மாற்றினாள். ஆனால் அது மீண்டும் பழைய சேனலுக்கு மாறியது. என்னது, நான் தானே சேனலை மாத்துறேன், ஆனா அது ஏன் திரும்ப திரும்ப பழைய சேனலுக்கு வந்து நிக்குது? யோசித்தவள் மீண்டும் அதை மாற்ற முயற்சித்தாள். அப்பொழுதும் அது பழைய சேனலுக்கே வந்து நிற்க எழுந்து சென்று டிவியை தட்டி பார்த்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அது நார்மலாக ஓடியது. பாடலை ஃபுல் சவுண்டில் வைத்துவிட்டு அவள் டான்ஸ் ஆடிக்கொண்டே திரும்ப அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அதிர்ச்சியில் கண்கள் அகல விரித்தாள். அப்பொழுதுதான் அபியின் கையில் மற்றொரு ரிமோட் இருப்பதை பார்த்தாள் மினி. அப்படியென்றால் சேனல் மாறியதற்கு இவன்தான் காரணம் என்று அவளுக்கு புரிந்தது. இங்க என்ன பண்ற? அத நான் தான் கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? பாத்தியா அபி, அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. திருட்டுத்தனமா உன்னோட வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நம்மளையே பார்த்து கேள்வி கேட்கிறா. அவள் அப்படி சொல்ல ஒருவேளை இது இவர்களின் இடமாக இருக்குமோ என்று மினிக்கு சந்தேகம் எழுந்தது. இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ், நீ இங்க என்ன பண்ற? அது அபி, நான் இங்க சும்மா தான் வந்தேன். சாரி, இது உன்னோட இடம்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேல்ல. இது எவ்வளோ நாளாக நடக்குது? இரு டூட், நான் வாட்ச்மேனை கூப்பிட்றேன். அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. கௌதம் அப்படி சொல்ல எங்கு இதனால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று பதறினாள் மினி. இல்ல, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தான் இந்த இடத்துக்கு அவருக்கு தெரியாமையே வருவேன். திருட்டுத்தனமாக வர்றது எல்லாத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டா இவளை என்ன பண்ணலாம் கைஸ்? கௌதம் அப்படி ஒரு கேள்வியை கேட்க நண்பர்கள் அவளை சற்று வில்லத்தனமான ஒரு பார்வையுடன் பார்த்தார்கள். மினி, எதுக்காக சவுண்டை இவ்வளவு வச்சிருக்க? கம்மி பண்ணு சொல்லிக்கொண்டே அப்பொழுதுதான் தன் கையை கழுவி விட்டு ஹாலுக்கு வந்தாள் சிவன்யா. ஆனால் ஹாலில் மினி இல்லை. இவள் எங்கே சென்றாள் என்று குழப்பம் எட்டி பார்த்தது. மினி, மினி எங்க இருக்க? கேட்டுக்கொண்டே அவள் சுற்றுமுற்றும் அவளை தேட வெளியே ஸ்விம்மிங் பூலுக்கு அருகில் யாரோ கத்துவது போல் சத்தம் கேட்டது. அதை அங்கிருந்த கண்ணாடி வழியாக பார்க்க யாரோ இருவர் மினியை பிடித்து அங்கிருந்த நீச்சல் குளத்திற்குள் தள்ளுவது போல் அவள் பார்த்தாள். அதில் பதறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள் சிவன்யா. நிறுத்துங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பொழுதுதான் அபியின் நண்பர்கள் இவளும் இங்குதான் இருக்கிறாளா என்கிற ரீதியில் பார்த்தார்கள். சிவன்யாவும் அபியையும் அவனுடைய நண்பர்களையும் அப்பொழுதுதான் கவனித்தாள். அவளுக்கும் இவர்களா என்று இருந்தது. ஹோ, அப்போ மேடமும் இங்கே தான் இருக்கீங்களா? இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ்.
நீங்கள் 2 பேரும் திருட்டுத்தனமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாரா இவள் யார் என்கிற ரீதியில் பார்த்து கொண்டிருக்க, மான்யா தாராவிடம் இதுவரை நடந்த அனைத்தையும் சுருக்கமாக தெரிவித்தாள். அவளுக்கும் சிவன்யாவின் மீது சற்று கடுப்பாக இருந்தது. அது அது அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தயங்கினாள். அப்போ திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருக்க. இதை நான் போலீஸ்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும்ல? சொன்னவன் அவளை நெருங்கினான். சிவன்யாவோ 2 அடி பின்னால் சென்றாள். இங்க பாருங்க, சாரி, இதுக்கும் சிவன்யாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். மினி என்னதான் சொன்னாலும் நண்பர்கள் அதை கேட்க தயாராக இல்லை. ஏற்கனவே அவளை பழிவாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்படியொரு வாய்ப்பு கிடைத்தால் சும்மாக விடுவார்களா என்ன? அவளை நோக்கி 2 அடி முன்னால் வைத்தான் அபி. அவள் ஏதோ ஒன்றை கையில் இறுக்கமாக பிடித்திருப்பதை பார்த்தான். என்னது? எது? கேட்டவளின் பார்வை அவன் பார்வை சென்ற இடத்தை நோக்கியது. அது அவளின் அம்மாவின் மோதிரம். ஒண்ணுல, அது என்னோடது. உன்னோடதா? அதை நான் எப்படி நம்புறது? இங்கிருந்து எதையாவது நீ திருடி இருந்தா? நான் எதையும் திருடல, இது என்னோடது. சொன்னவள் அதை மேலும் தனக்குள் மறைத்து கொள்ள இவனுக்கு கடுப்பானது. கொடு அதை. முடியாது. அவள் மீண்டும் மீண்டும் மறுக்க இவனுக்கு எரிச்சலானது. பெண்ணவளின் கையிலிருந்த அந்த பொருளை வலுக்கட்டாயமாக பிடுங்க பார்த்தான். ஒரு கட்டத்தில் அதை பிடுங்கியும் விட்டான். அது ஒரு மோதிரம் என்று அறிந்தவுடன் சிவன்யாவை அவன் அழுத்தமாக பார்த்தான். அது உன்னதில்லல்ல, அதை என்கிட்டயே திரும்ப கொடு. அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. அடடே, ரொம்ப முக்கியமா? அப்புறம் எப்படி இதை அவ்வளோ சீக்கிரத்தில் தர முடியும்? சொல்லிய கௌதம் அபியிடமிருந்து அந்த மோதிரத்தை வாங்கினான். இங்க பாருங்க, ப்ளீஸ், அதை கொடுங்க. ஆனால் அவன் அதை கொடுக்காமல் சட்டென்று அந்த மோதிரத்தை மான்யாவின் கையில் தூக்கி விசிறினான். வேணுமா? அப்ப என்கிட்ட இருந்து வாங்கிக்கவா, ப்ளீஸ். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த மோதிரத்தை தாராவிடம் தூக்கி எறிந்தாள் மான்யா. இப்படியே அந்த மோதிரம் நண்பர்களுக்கு இடையில் கைமாற்றிக்கொண்டே இருந்தது. சிவன்யாவும் சரி, மினியும் சரி, அவர்களிடம் கெஞ்ச ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மோதிரம் அபியின் கைக்கே வந்தது. இது உனக்கு அவ்வளோ முக்கியமானதா? அப்ப எடுத்துக்கோ. சொன்னவன் துளியும் யோசிக்காமல் அந்த மோதிரத்தை அங்கிருந்த நீச்சல் குளத்திற்குள் தூக்கி எறிந்தான். அந்த மோதிரத்தின் மீது இருந்த முக்கியத்துவத்தில் தனக்கு நீச்சல் தெரியாது என்பதையும் மறந்து அதை பிடிப்பதற்காக நீச்சல் குளத்திற்குள் குதித்தாள் சிவன்யா. இனி நடக்கப் போவதை தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.